எலன் மஸ்க் மற்றும் ரத்தன் டாட்டா. ஸோ இவங்க 2 பேரும் கைகோர்க்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ரீசெண்டாக ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி அவங்க 2 பேரும் கைகோர்க்கிறதால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரத்தன் டாட்டா அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும். எலன் மஸ்க் அப்படிங்கிறவங்க ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, மேலும் ஸ்டார்லிங்க், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் தளத்துடைய ஓனர் அப்படிங்கிற அடுக்கிட்டே போகலாம். ஸோ இந்த எலன் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அது ஹைஸ்பீட் குளோபலாக ஹைஸ்பீட் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வரதுக்காக 2022 அப்ளை பண்ணாங்க. பட் அப்போ வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. பட் இப்போ அலோவ் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அந்த ப்ரொவைட் பண்ணுற இன்டர்நெட் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி நமக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டிடிஹெச் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சண்டே ரேட்டெலாம் அதெல்லாம் எப்படின்னா நம்ம கொடை வச்சு யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த கொடை நம்ம சிட்டி சைட்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு காட்டுக்குள்ளே போனால் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா அது டேரெக்டாக சேட்டலைட் மூலிமா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்சஸ் பண்ணுறோம். அதே போல் தான் இன்டர்நெட்டையும் நமக்கு சேட்டலைட் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க எலன் மஸ்க்கு. அது இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி டாட்டா சில சாஃப்ட்வேர் ரீதியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களாம் எலன் மஸ்க்கு. அப்படி பண்ணுறதுனால ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இன்டர்நெட் கம்பெனி அப்படிங்கிறதுனால ஸோ டேரெக்டாக ஏதாச்சும் ஒரு டெலிகம்யூனிகேஷன் கூட அவங்க வந்து டைப் வச்சு இன்னும் சீக்கிரமாக மக்களை வந்து அவங்க கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே பிஎஸ்என்எல்லும் டாட்டாவும் ஒரு டைப்பில் இருக்கிற பட்சத்தில் இப்போ எலன் மஸ்க்கும் ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி 4G 5க்கான கட்டமைப்பு வந்து போயிட்டுருக்கு. ஸோ டவர்ஸை பில்ட் பண்ணுறது பதிலாக டேரெக்டாக நம்ம வந்து சேட்டலைட் மூலிமா ப்ரொவைட் பண்ணும்போது இன்னுமே நமக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்பவே லோ ப்ரைஸில் கொடுக்க முடியும். இது ஏர்டெல் ஜியோவை வந்து ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். பட் ஆல்ரெடி ஜியோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக சேட்டலைட் மூலிமா நெட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அவங்களும் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பட் அதுவும் ஸ்டில் போயிட்டுருக்கு. இப்போ எலன் மஸ்க்குள்ளே வரும்போது கண்டிப்பாக கடும் போட்டி நிலவும். இதனால் நமக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதனால் என்ன ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு கிட்ட தெரியாது. இன்கேஸ் எலன் மஸ்க்குள்ளே வந்து பிஎஸ்என்எல் டைப் வச்சா இன்னும் பெட்டராக தான் இருக்கும்.